டிஎன்டிவி தமிழ் ஊடகம், தனித்துவமான தமிழ் ஊடகம். கோயம்புத்தூர் மாநகரில் 16 வகை தரமான எண்ணெய் வகைகள் கண்முன்னே அரைத்து சூரிய ஒளியில் வைக்கப்பட்டு முறையாக விற்கப்படுகின்றன. நேரிலும் அஞ்சல் வழியாகவும் வாங்கிக் கொள்ளலாம். தொடர்புக்கு 9843028388. உலகெங்கிலும் வாழும் டிஎன்டிவி தமிழ் ஊடகம் பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம். நம்மோடு இப்பொழுது பிரான்ஸ் நாட்டிலிருந்து திரு கஜன் அவர்கள் இணைந்திருக்கிறார். முன்னாள் போராளி, மனித உரிமை செயற்பாட்டாளர், ஐநா மன்றத்தில் இன்றும் தமிழர்களுக்காக குரல் கொடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஆளுமை என்று நம்முடன் அவரை நாம் நேரில் சந்திப்பது, குறிப்பாக நேரலையில் சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி அளிக்கிறது. ஐயா வணக்கம். வணக்கம். தமிழ் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த நேரத்தில் உங்களுடைய இணைப்பு, அதே போல உங்களை நேரலையில் சந்திப்பதற்கான இந்த வாய்ப்பை உருவாக்கியது எதுன்னு பார்த்தா, விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் தொல் திருமாவளவன் சென்னையில் நடைபெற்ற ஒரு நிகழ்ச்சி. அது ஒரு பெரியார் தொடர்பான ஒரு அமைப்பு அது நடத்திய ஒரு நிகழ்ச்சி. அது ஒரு பெரிய நிகழ்ச்சி எல்லாம் அல்ல. அதுக்கு குறிப்பாக தமிழ் தேசியத்தை விமர்சிக்க வேண்டும், திரு சீமான் அவர்களை கடுமையாக எதிர்த்து பேச வேண்டும் என்பதற்காக போடப்பட்ட ஒரு கூட்டம் அது. அந்த கூட்டத்தில் பேசிய திருமாவளவன் அவர்கள் மேதகு தலைவர் அவர்கள் குறித்து வெளியிட்ட தகவல்கள் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கின்றன. என்னவென்றால், குறிப்பாக நேரடியாகவே நான் கேள்விக்கு வந்துடுறேன். தலைவர் அவர்கள் காதலித்து மதிவதனி அந்நியாரை திருமணம் செய்து கொண்டதாகவும், அதற்கு அவருடைய பெற்றோர்கள் எதிர்ப்பு தெரிவித்த காரணத்தினால், சாதி அடிப்படையில் எதிர்ப்பு தெரிவித்த காரணத்தினால், அதை எதிர்த்து தலைவர் அவர்கள் வல்வெட்டித்துறையில் 14 பேரை சுட்டு விட்டதாகவும் அதில் சொன்னார் அவர். அது மட்டும் இல்லாம, என்னிடம் பேசியது போல் உலகத்தில் யாரிடமும் தலைவர் பேசியிருப்பாரா என்று தெரியாது. குறிப்பாக சாதி பற்றி, சாதி ஒழிப்பு பற்றி நிறைய தகவல்களை என்னோடு பகிர்ந்து கொண்டார் என்றும் அந்த கூட்டத்துல திருமாவளவன் அவர்கள் பேசியிருக்கார். இது பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. இதுவரை கேள்விப்பட்டிராத ஒன்றாக இருக்கிறது. தலைவர் அவர்கள் இது போல ஒரு சிறு பிரச்சனையை பற்றி பேசியிருப்பாரா என்கிற கேள்விகள் எல்லாம் இருக்கின்றன. குறிப்பாக சாதி அடிப்படையில் அங்கே வடக்கிலேயே நீங்கள் சாதி என்பது கட்டமைப்பு வேறு, தமிழ்நாட்டினுடைய சாதிய கட்டமைப்பு வேறு. அதே போல தலைவரை பொறுத்த வரைக்கும் அந்த சொல்லையே சொல்லக்கூடாது என்பதுதான் அவரும் அவரது இயக்கத்தில் இருந்த கட்டுப்பாடு என்றெல்லாம் கேள்விப்பட்ட நிலையில் திருமாவளவன் பேசியதை பற்றி உங்களுடைய கருத்தை, நீங்க முன்னாள் போராளி, இயக்கம் பற்றி அறிந்தவர், தலைவர் பற்றி எல்லாம் அறிந்தவர், அதனால் உங்களிடம் கேட்கிறோம். இந்த காணொளி பதிவை அவர் எப்ப பதிவு செய்திருந்தார் என்றால் 24/1/2026 தான் அந்த பதிவு யூடியூப்ல ஏற்றப்பட்டிருந்தது. அதுல இவர் நீங்கள் குறிப்பிட்ட விடயம் அனைத்தையும் திருமாவளவன் அவர்கள் பேசியிருந்தார். அவர் பேசி அடுத்த நாளே அதுக்குரிய பதில் விடயத்தை நான் கொடுத்திருந்தேன். நான் யூடியூப்லயும் இணையதங்கள்லயும் வந்திருந்தேன். நீங்க பாத்துறீங்களோ தெரியவில்லை. உண்மையில எங்கட விடுதலை போராட்டங்கள்ல பல இயக்கங்கள் அங்க தோற்றுவிக்கப்பட்டது. சகல இயக்கங்களை சகல சமூகத்தை சேர்ந்தவர்களும் இணைந்திருந்தார்கள். உண்மையில இந்த விடுதலை போராட்டம் என்று வந்த பின்பு யார் எந்த சமூகத்தை சேர்ந்தவர் என்றது யாருக்குமே தெரியும். அதை பற்றி யாரும் கண்டுகொள்வதும் இல்லை. அடுத்தது, எந்த இயக்கத்துக்கு ஒரு போராளியாக இணைந்து கொண்டானோ அவருக்கு அங்கு பேர் மாற்றப்படும். பேர் மாற்றப்பட்டு அவர் அந்த உறுப்பினராக சேரும் போது அவருடைய தாய், தந்தை, உறவினர் அந்த பின்புலத்தை எல்லாம் விட்டு ஒரு போராளியாக அந்த போராளிகிட்ட பேர் நாமத்தோடு தான் அங்க சகல இயக்கங்களையும் செயல்பட்டு வந்தனர். ஆனால் இந்த திருமாவளவன் அவர்கள் சொல்லுவது போல எங்கட தலைவர் சாதி சார்ந்து தனக்கு சொன்னதாகவும் 14 பேரை வல்வெட்டித்துறையில சுட்டது என்று சொன்னது முழுக்க இது ஒரு வன்மையாக கண்டிக்கக்கூடிய விடயம். அப்படி ஒரு சம்பவம் எங்கட தலைவர் அப்படியான விடயத்தை முன்னெடுக்கவில்லை. ஏனைய இயக்கங்களும் அந்த காலங்களில் அவையே முன்னெடுக்கவில்லை. இது முழுக்க தவறான விடயம். மற்ற 83க்கு பின்னர் 87 வரையும் தமிழீழ தேசிய தலைவர் அவர்கள் தமிழ்நாட்டுல இருக்கிறார். உங்களுக்கும் தெரியும், எங்களுக்கும் தெரியும், தமிழ்நாட்டுல இருக்கிற அனைத்து தொப்புள் கொடி உறவுகளுக்கும் தெரியும் அவர் தமிழ்நாட்டுல இருந்தவர் என்று. அடுத்தது, மதிவதனி அக்கா பல்கலைக்கழகத்துல உண்ணாவிரதம் இருந்து அங்க போய் அதுக்கு பிறகு எப்படி அந்த திருமணம் நடைபெற்றது என்றதெல்லாம் வரலாற்றாக இங்க ஊடகங்கள்ல நிறைய பதிவுகள் வந்திருக்குது. மற்றது, ஒரு திருமாவளவன் அவர்கள் முதல் கட்டம் அதை சொல்ற 2002ஆம் ஆண்டு தான் அங்க போன இடத்துல தனக்கு தலைவர் சொன்னதுன்னு சொல்றேன்.
அதுக்கு பின்னர் 2004 நவம்பரும் அங்க அவர் போனவர். அது எங்களுக்கு தெரியும். போய் அங்க முல்லைத்தீவுல ஒரு மேடையில எல்லாம் வந்து பேசி இருக்கிறார். ஒரு 26ஆம் தேதி நவம்பர் 26ஆம் தேதி பேசியிருக்கிறார். அப்படி 2 முறை அவர் அங்க நாட்டுக்கு வந்தது உண்மை. ஆனா உண்மையில வந்து இந்த திருமாவளவன் அவர்கள் சொல்லுவது போல எங்கட தலைவர் வந்து இப்போ ஒரு சினிமா துறை சார்ந்தோரால் போயிருந்தா சினிமா சார்ந்துதான் அவர்களோட அவர் உரையாடுவர். அதே போல ஒரு அரசியல் கட்சி தலைவர் என்றால் ஒரு கட்சி சார்ந்து அந்த அந்த அரசியல் சார்ந்து பேசுவாரே தவிர எந்த ஒரு நபரோடையும் சாதி சார்ந்து சமயம் சார்ந்து மதம் சார்ந்து யாரோடையும் எங்கட தலைவர் பேசியது ஒற்றுபோதும் இல்லை. இது முழுக்க முழுக்க திருமாவளவன் அவர்கள் வந்து ஒரு திரியப்படுத்திய விடயத்தை தான் இதுல பதிவு செய்திருக்கிறார். இதே போல்தான் இந்த திருமாவளவன் நண்பர் ஒரு ஆள் இருக்கிறார் எங்கன்னா யாழ்ப்பாணத்தை அருண் சித்தார்த்தன் என்று முழுக்க முழுக்க இந்த சாதி சம்பந்தமாகத்தான் அந்த ஒடுக்கப்பட்ட சமூகம் தாங்கள் என்று இன்று வரையும் பேசிக் கொண்டிருக்கிறதுல அங்க ஸ்ரீலங்கான ஒரு புள்ளையத்துறை சம்பந்தப்பட்ட ஒரு இளைஞர் ஒரு அங்க இருக்கிறார். அவர் நல்லூர் கோயிலை உடைச்சு போட்டு மனசெல்லாம் மூலம் கட்டணும் எல்லாம் சொல்லி எல்லாம் விட்டு பெரிய சர்ச்சைக்குள்ளான விடயம் அவற்ற விடயம். அவரை யாரும் கண்டுகொள்வதும் இல்லை. அவர் ஸ்ரீலங்கா புலனாய்வுத்துறை சம்பந்தப்பட்டவர் தெரியும். ஆனால் இதே விடயத்தை தான் திருமாவளவன் அவர்கள் கையில் எடுத்துக்கிறார். மற்ற நீங்க திருமாவளவன் எடுத்துக்கொண்டீங்கன்னா இப்ப லண்டனுக்கு எல்லாம் வருவார். லண்டனுக்கு எல்லாம் வந்தாரேன்னு சொன்னா அந்த விடுதலை போராட்டத்துக்கு எதிர்மறையான ஆக்களைத்தான் அவர் வந்து சந்திக்கிறதுல கூடுதலாக வந்து அவர் செயல்படுறவர் என்பதை நான் இதை உங்களுக்கு சொல்றேன், தெரியப்படுத்துறேன். பொதுவா என்னன்னா தலைவர் என்றாலே ஒரு ஒழுக்கம், குறிப்பாக இயக்கத்தை பொறுத்தவரைக்கும் திருமணம் செய்து கொள்ளக்கூடாது, காதல் என்கிற இதெல்லாம் இருக்கக்கூடாது. ஆனால் போராளிகள் எந்த நேரத்திலும் உயிர் துறக்கக்கூடிய கழுத்தில் குப்பியோடு திரிந்தவர்கள், சைனட் குப்பியோடு திரிந்தவர்கள். எனவே அப்படிப்பட்ட ஒரு உறவு, ஒரு பெண்ணினுடைய வாழ்க்கை அவற்றையெல்லாம் கருத்தில் கொண்டு அந்த கட்டுப்பாடு இருந்தது. அப்படிப்பட்ட நிலையில் தலைவரே சென்று மதிவதனி அன்னியார் அவர்களை காதலித்தது போலவும் அதனால் இந்த எதிர்ப்பு நேர்ந்ததை போலவும் குறிப்பிட்டதை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? இது தலைவர் குறித்த ஆளுமையை, அவர் குறித்த உண்மையான அவருடைய அந்த ஒழுக்கத்தை சிதைப்பதாக தோன்றுகிறது இல்லையா? இல்ல 2009க்கு பின்னர் அண்ணா நீங்க பாத்தீங்களாக இருந்து தமிழ்நாடு மட்டுமில்ல புலம்பெயர் நாட்டுல இலங்கையில வந்து ஒரு குழுவாக செயல்பட்டு தலைவருடைய அந்த ஆளுமையையும் அந்த தமிழீழ விடுதலைக்கான அந்த மாவீரன் பெயரையும் கெடுத்து ஒரு சாதிக்க கொண்டே குறிய வச்சு ஒரு சாதிக்காரனாக காட்டுவதாகவும் ஒரு சமூகத்திலே ஒரு கீழ்த்தனமான ஒரு நாகரிகம் இல்லாத மனிதனை காட்டுவதாக பல பேர் கிளம்பி இருக்கணும். அதுக்கு வந்து இந்த சர்வதேச ரீதியாக இருக்கிற ஊடகங்கள் அரசரணா கொடுக்குது, நாடுகள் அரசரணா கொடுக்குது, இந்த உலக நாட்டு புலனாய்வு துறைகள் அரசரணா கொடுக்குது. அப்படியான இந்த உலகங்கள் சேர்ந்துதான் எங்களோட விடுதலை போராட்டத்தை அழிச்சது. அப்ப இன்று வரையும் அந்த மக்கள் தலைவரை தாங்கி கொண்டு நிற்பது வந்து உதாரணத்துக்கு இன்றைக்கு சுபாஷ் சந்திர போஸ் என்று சொன்னா தமிழ்நாட்டில உலக ரீதியாக ஒரு பெருந்தலைவன். நாங்கள் கூட வந்து நாங்கள் வணங்குற ஒரு தலைவன் ஒரு ஆள் வந்து சுபாஷ் சந்திர போஸ், ஒரு விடுதலை வீரன். அப்ப அப்படியான ஒரு வீரனை வந்து கலங்கப்படுத்துற வேலையை வந்து இப்படியான சில்லறத்தனமான வேலைகளை வந்து இவர்கள் முன்னெடுத்து கொண்டு வருவோம் என்பதை நான் இதை சொல்லிக்கொண்டு என்ன ஒரு விடயத்தை நான் உங்களுக்கு ஒரு பதிவு ஒன்று செய்யணும். இந்த தலைவர் வந்து தன்னை பற்றி புகழ் பாடுற தன்னுடைய குடும்ப விஷயங்கள் பேசுவதில்லை. ஒரு உதாரணத்துக்கு ஒரு அரசியல் போராளி வந்து வன்னி பகுதியில வந்து ஒரு மக்கள் சந்திப்புல மீட்டிங்ல தெருக்கூட்டத்துல பேசி கொண்டிருக்கிறார். அப்ப அந்த பாதையால வந்து எங்க தலைவரும் போகக்கூடிய சந்தர்ப்பம் கிடைச்சது தற்செயலாக. அப்ப ஒரு சைட்ல வாகனத்தை நிப்பான்னா அந்த ஒலி வாங்கியல் ஸ்பீக்கர் சத்தம் கேட்கும் தானே. அப்ப அதுல வந்து ஒரு போராளி பேசி கொண்டிருக்கிறார். எங்கட தலைவர் வந்து ஒரு நாளைக்கு 4 மணித்தியாலம் தான் உறங்குவார், தலைவணி வச்சு உறங்குவதில்லை என்று தலைவரை பற்றி புகழ் பாலிச்சு கொண்டிருந்திருக்கு, புகழ் பேசி கொண்டிருந்திருக்கிறேன். அப்ப அதை தலைவர் கேட்டுட்டு அடுத்த நாள் உடனடியாக அரசியல் துறை பொறுப்பாளர் தமிழ்ச்செல்வனைய கூப்பிட்டு இங்க வா, இந்த இடத்துல பேசினால் ஆள் என்று. அப்ப இவர் சொல்லிக்கிறார், இந்த போராளி அந்த ஏரியா பொறுப்பாளர் அவர் தான் பேசினவர் என்று. உடனே அண்ணன் சொல்லி இருக்கிறார், எக்காரணம் கொண்டும் என்ன பற்றி மக்களுக்கு தெரியும், என்ன பற்றி பேச வேண்டிய அவசியம் எங்கே தேவையில்லை. மாவீரர்கள், வீரச்சாவடைஞ்ச போராளிகள், கருவிகள், எங்கட விடுதலை வரலாறு எந்த அளவுக்கு இந்த ஸ்ரீலங்கா அரசுகளை ஆக்கிரமிக்குது என்ற விடயங்களை வந்து நீ போராளிகளுக்கு சொல்லிக் கொடு. என்னை பற்றி யாரும் வந்து புகழ் பாட வேண்டாம் அப்படின்னு தலைவருக்கு வந்து தன்னை புகழ் பாடுவது என்பது புரியாத விடயம். மற்ற தன்னுடைய தற்பெருமைகளை வந்து தலைவர் சொல்லுவது என்பது அதுவும் அவர் வந்து செய்ய மாட்டார். இது முழுக்க முழுக்க ஒரு தேசிய தலைவருடைய அந்த பெருந்தன்மையை வந்து மடை மாத்தி ஒரு சாதி சமூகமாக கொண்டு போய்
சித்தரிக்கும் நோக்கத்தோட திருமாவளவன் அவர்கள் நடந்து கொள்ளுகிறார் என்பதை ஆணித்தரமாக தெரியுது. ஏனென்றால் பல தலைவர்கள் போய் சந்திச்சவர். நான் தலைவர் என்று சொல்றேன், தமிழ்நாட்டில் உள்ள பல கட்சி தலைவர்கள், பல இயக்க தலைவர்கள், பல சினிமா துறை சார்ந்தவர்கள், இயக்குனர் சார்ந்தவர்கள், எழுத்தாளர்கள் என்று பல பேர், ஓவிய சார்ந்தவர்கள் என்று எல்லோரும் தலைவரை சந்திச்சவர். இன்று வரையும் இவர்கள் எல்லாம் வாய் துறந்து இப்படியான ஒரு வார்த்தை எங்கேயுமே சொல்லவில்லை. போனார்கள், வந்தார்கள், பார்த்தார்கள், பெருமையோட சேர்ந்தவர்கள். இப்படியான ஒரு கொச்சைப்படுத்தும் நோக்கத்தை திருமாவளவன் மாதிரி இப்படி பேசுவது உண்மையில எல்லா போராளிகளும் புலம்பெயர் நாட்டை கொதிச்சு போய் இருக்கணும். எல்லாரும் சரியான கோபத்திலே இருக்கணும். இவர்ல ஏற்கனவே எல்லாருக்கும் ஒரு கோபம் இருக்கு. என்னென்றால் 2009 காலத்துல போய் மஹிந்த ராஜபக்சவை சந்திச்சது, கை கொடுத்தது, அந்த விடயங்கள்ல அந்த நேரம் காங்கிரஸ் கட்சியோட நின்று கொண்டு திமுக அரசோட நின்று இந்த இனப்படுகொலை நின்றதெல்லாம் இவைக்கு எல்லாருக்கும் கோபம். அதுவும் பின்னரும் அவர் இங்க எங்களை சொன்னவர் தவிர்க்க முடியாத காரணம் இப்படி நடந்து போச்சுன்னு சொன்னவரே தவிர, இவர் தொடர்ச்சியாக இப்படியான விடுதலைக்கு முரணான 1-2 சக்திகள் இருக்குமல்ல, அவர்களோட சேர்ந்து நான் இந்த இப்படியான வேலையை செய்து கொண்டிருக்கிறேன். அப்ப ஏன்னா தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலும் தமிழ் தேசிய அரசியல் 2009க்கு பிறகு இங்கே தலையெடுத்திருக்கிறது. ஒரு 14 ஆண்டு காலமாக திரு சீமான் அவர்கள் தலைமையில் ஒரு தனி கட்சியும் தொடங்கி இருக்கிறார்கள். தமிழ் தேசிய பேரியக்கம் என்கிற அமைப்பின் ரீதியாக பி. மணியரசன் ஐயா அவர்கள், டி. வெங்கட்ராமன் ஐயா அவர்கள் போன்றவர்கள் எல்லாம் தமிழ்நாட்டில் தமிழ் தேசியத்தை மக்களுக்கு நினைவூட்டி கொண்டிருக்காங்க. இப்ப இந்த தருணத்துல தமிழ் தேசியம் என்கிற அடிப்படையில் நாம் தமிழர் கட்சி குறிப்பாக மேதகு தலைவர் அவர்களையும் புலிக்கொடியும் முன்னெடுத்து அவர்கள் போயிட்டு இருக்காங்க. அதில் சில மிகைப்படுத்தப்பட்ட சீமான் அவர்களுடைய உரையில் சில மிகைப்படுத்தல்களோ அல்லது ஏதாவது ஒன்று இல்லை வேண்டாம் தவிர்த்திருக்கலாம் என்று சொல்லக்கூடிய 1-2 இருக்கலாம். ஆனால் அதையெல்லாம் தாண்டி இன்று கிட்டத்தட்ட 50 லட்சம் பேர் தமிழ்நாட்டில் தலைவர் என்ற யார் என்பதும், அதே போல தமிழ்நாட்டின் மூலை முடுக்குகளிலெல்லாம் புலிக்கொடியும் தலைவருடைய படமும் சென்று சேர்ந்திருக்கிறது என்றால், தலைவருடைய ஒழுக்கத்தை பின்பற்றி தலைவரை ஒரு ரோல் மாடலாக எடுத்துக்கொண்டு, இயக்கத்தை ஒரு ரோல் மாடலாக எடுத்துக்கொண்டு இங்கே ஒரு அரசியல் இயக்கம் கட்டமைத்திருக்கிறார் சீமான் அவர்கள். ஆக அவர் ஈவே ராமசாமி அவர்கள், குறிப்பாக பெரியார் ராமசாமி அவர்களுடைய அந்த பிம்பத்தை சீமான் உடைத்த காரணத்தினால் அதற்கு எதிராக, அதற்கு எதிர்வினையாக அதே பெரியார் திராவிடர் கழகம் நடத்திய ஒரு மேடையில் திருமாவளவன் நின்று கொண்டு பெரியாருடைய பிம்பத்தை சிதைக்கிறார் சீமான் என்கிற காரணத்திற்காக சீமானை விமர்சனம் செய்திருந்தால் பரவாயில்லை, அது சீமான் கேட்ட பெரியார் குறித்த கேள்விகளுக்கு அவர் கருத்தியல் ரீதியாக பதில் கொடுத்திருந்தால் பரவாயில்லை. எதற்காக மேதகு தலைவரை இழுக்க வேண்டும்? அதிலும் அவருடைய குறிப்பிட்ட தனிப்பட்ட வாழ்க்கையை பற்றி பேச வேண்டும். அவருக்கு என்ன அப்படி ஒரு தேவை இருப்பதாக நீங்கள் கருதுகிறீர்கள்? இல்ல, உண்மையில தமிழ்நாட்டு அரசியலை பொறுத்தளவுல தமிழ்நாட்டு மக்களுக்குத்தான் தெரியும் இந்த அரசியல் எங்களுக்கு யாரை ஆதரிச்சா தாங்கள் அந்த மண்ணில வாழலாம் என்ப விடயம் தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும். அந்த விடயங்கள்ல தமிழ்நாட்டு அரசியல்ல நாங்கள் எப்பவுமே நாங்களும் எங்களோட விடுதலை இயக்கமோ தலையிடுவது இல்லை, அது உங்களுக்கு தெரியும். ஆனால் சில வேளையில சீமான இவங்கள், அதாவது நாம் தமிழர் கட்சி என்பது நிச்சயமாக அது ஒன்று தேவையான ஒரு விடயம் தமிழ்நாட்டில். அதே போல் ஏனைய கட்சிகளும் அவர்களுடைய கொள்கைகளோடு அவைகளுக்கு தேவையானது ஒன்று. நாங்கள் அதற்கு வரவில்லை. சீமான் அண்ணன் கூட சில வேளை இந்த 100 ரூபாய் அது இதுன்னு சொன்னது எங்களுக்கு பெரிய வேதனையை தந்திருந்தது. அதை நான் சில இடங்கள்ல பதிவுகள் செய்திருந்த நாங்கள். ஆனால் இதுல ஒரு குறிப்பாக தலைவரையும் ஒரு சாதி சார்ந்து செயல்படுவதாகவும் 14 பேரை படுகொலை செய்வதென்று சொல்லுவது ஒரு சாதிக்காக, தன்னுடைய திருமணத்துக்காக சாதி முரண்பாடுல கொண்டு என்று சொல்லுவது எங்கட தலைவரை எங்கட விடுதலை இயக்கத்தையும் ஒரு கேவலப்படுத்துற வேலையை அந்த மேடையில அவர் செய்தது உண்மையில வன்மையாக கண்டிக்க வேண்டியபடியா இந்த விடயத்தை திருமாவளவன் அவர்கள் திரும்ப பெற வேண்டும். தமிழ் மக்கள் மத்தியிலே அவர் மன்னிப்பு கோர வேண்டும். இது சாதாரண விடயம் என்று கடந்து போக முடியாது. இது கடந்து போக முடியாது. அதாவது தமிழ்நாட்டு மண்ணில இன்றைய நாளைக்கு 19 பேருக்குள்ள தீ குளிச்சு தமிழத்துக்கு அதிரச்சி அடைஞ்சிருக்கணும். அதை விட தமிழ்நாட்டில இருந்து மதுரை, திருச்சி போன்ற இடங்கள்ல இருந்து எத்தனையோ போராளிகள் அங்க களப்பலியாகி அங்க வீரச்சாவு அடைஞ்சவே இருக்கணும். வெளியில அவைய குடும்ப பாதுகாப்புக்காக வெளியில வராம இருக்கிற பேர் விவரங்கள் உடன்கிட்ட இருக்குமா, தமிழ்நாட்டு மாவீரர்கள விவரங்களோட இருக்குது. அப்ப அந்த மண்ணுல நின்று கொண்டு ஒரு தலைவரை காதலுக்காக 14 பேரை சுட்டு கொண்டவர் என்றால், உண்மையில திருமாவளவனட்டை விடுதலை சிறுத்தைகள் கட்சியிடம் நான் கேட்கிறேன், 14 பேர்ல
தலைவர் தன்னுடைய காதலுக்காக பொய்யான விடயம் இருந்தாலும் 14 பேரும் தலைவர் வந்து காதலுக்காக சுட்டோன்னு யாராவது ஒரு நபர்ன்ற பேர் வீரத்தை சொல்லிட்டு பாப்போம். திருமாவளவன் அவர்கள் ஒரு நபர்ன்ற பேரை அவர் சொல்லட்டு சொல்ல முடியாது. ஏன்னா அப்படி ஒரு சம்பவம் எங்கட மண்ணில இல்ல. சாதி சமயம் என்றது எல்லா இடம் உலகத்திலே இருக்கு. பிரான்ஸ்லயும் இருக்குது. பிரான்ஸ்லயும் வந்து பிரெஞ்சுக்காரன் வந்து நான் ஒருத்த தமிழ் பேசினா கோவப்படுவான். ஏன்னா அவனுக்கு இங்க பிரெஞ்சு தான் பேசணும். அவனுக்கும் வந்து மொழி அது சும்மா சொல்லுவான். பிரான்ஸ்ல வந்து எல்லாருக்கும் சம உரிமை சமம்ன்றது இங்க நாங்க படுற பாடம் எங்களுக்கு தான் தெரியும். எங்கேயுமே மொழி அடக்குமுறை சாதி அடக்குமுறைன்றது இருக்கு. ஆனா எங்களோட விடுதலை இயக்கத்தின் மத்தியில வந்து அதை முழுக்க தூக்கி எறியப்பட்டது. அது ஒட்டுமொத்தமாக இவர் வந்து தலைவரை கலங்கப்படுத்துற வேலையை தான் இவர் செய்திருக்கிறார். குறிப்பா இப்ப வந்து சிங்களவர்கள் கூட இப்ப தலைவரையோ இயக்கத்தையோ அதை அழிக்க வேண்டும் என்று நினைத்து அழித்த சிங்களவர்கள் கூட தலைவர் பற்றி இயக்கம் பற்றி இப்படி ஒரு அபாண்டமான ஒரு அவதூறை பரப்பியதில்லை. இது வெறுமனே தமிழ்நாட்டு அரசியலுக்காக மட்டும் தொடர்புடையவர் அல்ல திருமாவளவன். உலகறிந்த ஒரு தலைவர் தான், ஒரு இயக்கத்தினுடைய தலைவர் தான். இப்படி பேசினால் ஒட்டுமொத்தமான உலகத் தமிழர்கள் காயப்படுவார்கள் என்று அவர் நினைத்திருக்க மாட்டாரா? அதையெல்லாம் தாண்டி அவர் இப்படி பேச வேண்டிய அழுத்தம் அவருக்குள் ஏன் ஏற்பட்டிருக்கிறது? இத்தனை ஆண்டு காலம் அனுபவம் வாய்ந்த ஒரு தலைவராக இருக்கிறவர், இதை நீங்கள் எப்படி பார்ப்பீங்க? இல்ல நான் சொன்னேன் தானே 2009க்கு பிறகு எங்கட விடுதலை இயக்கத்தை அழிச்சாச்சு. எங்கட விடுதலை போராட்டத்துக்கு தலைவர் என்ற ஒரு குறியீடு இருக்குது. பிரபாகரன் ஒரு பெரும் சக்தி. அந்த குறியீடு வாழ்ந்து கொண்டு இருக்கும் வரையும், அவருடைய கருத்து வாழ்ந்து கொண்டு இருக்கும் வரை இந்த தமிழீழம் என்ற கட்டமைப்பை அவையால அட்டிக்கு உடைக்க முடியாது. ஏனென்றா இதே திருமாவளவன் தான் பாத்தீங்களாக இருந்தால் 18ஆம் தேதி 12ஆம் மாசம் 2025 தமிழ் தேசிய மக்கள் முன்னணி என்ற ஒரு கட்சி, அந்த கட்சியை கொண்டு வந்து அதாவது கூட்டாட்சி என்று சொல்லி ஒரு 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 கூட்டாட்சிக்குரிய உரிமையை கேட்டு மு.க. ஸ்டாலின் அவர்களை வந்து சந்திச்சு அவருக்கு மனு கையடிச்சு அவர் வந்து ஒரு முதலமைச்சராக செயல்படாமல் ஒரு தபால் பியோனாக அவர் வந்து இந்தியா மத்திய அரசுக்கு கடிதம் எழுதுறார் உடனே. ஆனா நாங்கள் வந்து இன்றைக்கு திமுக ஆட்சி வந்ததுல இருந்து எத்தனை மாநாடு நடத்தி இருக்கிறோம், எத்தனை கூட்டங்கள் நடத்தி அப்படி புத்தகமாக கட்டி அவற்றை கையில மனு கையளிச்ச நாங்கள், அங்க உள்ள கட்சிகளை வச்சு இயக்கங்களை வச்சு கையளிச்ச நாங்கள். அதுல வந்து நாங்கள் வடக்கு கிழக்கிழங்க தமிழர் தாயன் தமிழீழம் வேணும், ஜெயலலிதா அம்மையார் கொண்டு வந்த தமிழீழம் என்ற தீர்மானம் பொது வாக்கெடுப்பை நீங்களும் அதை திரும்ப பெற்று மத்திய அரசிட்ட கொண்டு போய் இந்த தீர்மானத்தை நிறைவேற்ற வையுமோன்னு சொல்லி எத்தனையோ மனு கொடுத்த நாங்கள். ஆனா திமுக அரசு கண்டுகொள்ளவும் இல்லை. எங்கிற மாநாடு சார்ந்து ஒரு ஊடகத்துல செய்தி வர விடவும் இல்லை. ஈழம் சார்ந்து தமிழன் சார்ந்து செய்திகள் வர்றது திமுக அரசு கூட அன்றிலிருந்து இன்று வரை தவிர்த்து வருது. இருந்தாலும் எங்கட தொப்புள் கோடி உறவுகள் ஈழ ஆதரவாளர்கள் பிணைஞ்சு இருக்கிறார்கள் என்று இன்றைக்கு ஒரு நாளைக்கு அங்க தமிழ்நாட்டில் ஒரு ஆட்சி மாறுற நேரம் மாற தலைமை செய்யும் என்ற நம்பிக்கையோட நாங்கள் கண்டுகொள்ளாம இருந்த நாங்கள் இன்றைக்கு அதே திமுக அரசுக்கு இருக்கிறவர்கள் இந்த திருமாவளவன். அப்ப அவரும் வந்து நாங்க தமிழீழம் என்ற கோரிக்கைக்கு போராடுறோம். தமிழத்துக்கான அந்த மண்ணில எங்கட உறவுகள் வீரச்சாவடைந்தவன் முதலாவது மாவீரன் சங்கரண்ணைய தமிழ்நாட்டுல வீரச்சாவடைஞ்சு அங்கதான் எரிக்கப்பட்டது. அந்த மண்ணில தமிழீழம் என்ற கோரிக்கைதான் இருக்குது. புலம்பெயர் நாட்டுல இருக்குது. இலங்கையில தமிழீழம் என்று பேச முடியும். 6ஆம் திருத்த சட்டம் என்று கொண்டு வந்து பயங்கரவாத தடைச்சட்டம் என்று சொல்லி யார் பேசினாலும் சிறைக்கு போகணும். அப்ப அப்படி சட்டம் இருக்கேக்குள்ள இவர் என்ன செய்திருக்கணும்? திருமாவளவன் அவர்கள் கைந்தவா பெண்ணுங்களை சொல்லிக்கணும், தம்பி இஞ்ச வாங்கோ, அண்ணன் இஞ்ச வாங்கோ, நான் இது பேச முடியாது, என்ன தமிழ்நாட்டுல இப்படி ஒரு சட்டம் இருக்குது, இப்படி அமைப்புகள் இருக்கு, நான் தனியாக உங்களை கூட்டிக் கொண்டு போயிடாது, தமிழ்நாட்டு சட்டத்தை மீறி நான் கொண்டு போக முடியாது மறந்துருக்கணும். ஆனால் இந்த திருமாவளவன் என்ன செய்தவர்? கூட்டிக் கொண்டு போய் முதல்வர்கிட்டையும் விட்டு காணாதற்கு தமிழ்நாட்டு சட்டசபைக்கு முன்னால நின்று கொண்டு தமிழீழம் என்பது ஒரு கனவு, கடைசியில கனவுல கொண்டே விட்டுட்டார். இவே எல்லாரும் பொறுத்த அளவுல நானே திருமாவளவனை பொறுத்த அளவுல அருண் சித்தார்த்தன் அங்க ஒரு ஆள் இருக்கிற சாதி பேசுறவர் இருக்கிறார். அவற்ற மூலதான் இப்ப இவருக்கும் வேலை செய்யுது. அந்த நிலப்பாடுல இந்த தமிழீழம் என்ற கோரிக்கையை அழிக்கணும். அதை அழிக்கிறதுக்கு என்ன செய்யணும்னா பிரபாகரன் என்ற அந்த தனி ஆளுமை, அந்த மக்களின் நம்பிக்கைய ஒரு சாதிக்க கொண்டு வந்து ஒரு சாதியால வந்து மற்றவே சுட்டு கொல்லப்பட்டதென்று ஒரு சாதி கலவரத்தை உண்டுபடுத்துற வேலையைத்தான் திருமாவளவர்கள் திட்டமிட்டு செய்கிறார். அவர்கள் பின்னாலே இதுக்கு ஒரு சில சக்திகள் இருக்கின்றது படி தெளிவாக தெரியுது. இப்ப திருமாவளவன் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா மற்ற எந்த தலைவர் வைகோவோ பழனிடுமாறனோ யாருமோ தலைவரை சந்தித்த தலைவராக அழைக்கப்பட்ட யாருமே செய்யாத ஒரு காரியம் அல்லது ஒரு அவருடைய நடவடிக்கைகளை வந்து பார்த்தா
அவர் சந்தித்து வந்து தலைவர் எல்லாம் சந்தித்தார். அதுக்கு பிறகு தமிழ்நாட்டில் விடுதலை சிறுத்தைகள் என்றே அவர் பெயர் வச்சிருக்காரு அவரு. இப்படிப்பட்ட நிலையில அவர் ராஜபக்ஷ அவர்களை சந்திச்சார். கேட்டா நாங்க வந்து நாடாளுமன்ற உறுப்பினர்களாக ஒரு டெலிகேட்டா போய் பார்த்தோம்னு சொன்னார். அதன் பிறகு வந்து முத்துக்குமார், இன்று முத்துக்குமார் வந்து தன்னை தீக்குளித்து தீக்கு இரையாக்கி கொண்ட நாள், ஈழத்தமிழ் மக்களுக்காக தன் இன்னுயிரை நீந்த நாள்ல நம்ம 2 பேரும் பேசிட்டு இருக்கோம். இதே நாளில் அந்த அடக்கம் செய்யப்படும் போது கூட வந்து அவர் பொதுவெளியில் என்னை ஒரு ஆயுதம், இந்த உடலை ஆயுதமாக்கி போராடுங்கள் என்று சொன்ன முத்துக்குமார், அவரது ஊர்வலம் வந்து மக்கள் மத்தியில் போகாமல் ஆளில்லாத ஒரு பாதைக்கு மாற்றிவிட்டதும் திருமாவளவன் அவர்கள் தான் அப்படிங்கிறது கடந்த கால வரலாறா இருக்கு. அதே போல இப்பொழுது வந்து என்ன சொன்னார்னா, இப்ப யார் முக்கியம், குறிப்பாக மேதகு தலைவரை மையமாக வைத்துத்தான் தாம் அரசியல் நடத்துவதை போல காண்பித்துக் கொண்டிருந்த திருமாவளவன் அவர்கள் கடந்த 2-3 நாட்களுக்கு முன்பாக நீங்கள் குறிப்பிட்ட அந்த நாளில் பேசிய போது, இது வந்து பெரியாருடைய இயக்கம், இது வந்து அம்பேத்கர் பெரியார் இயக்கம், அவர்கள் தான் ஆதாரம் என்கிறார். அப்ப அந்த இடத்துல வந்து நாங்கள் விடுதலை சிறுத்தைகள் அரசியல் செய்வதற்கான ஆதாரமே ஈவே ராமசாமி பெரியாரும் அம்பேத்கரும் தான் அப்படின்றார். அங்க மேதகு தலைவரை கூட அவர் சுட்டி காட்டல. மேதகு தலைவரை அவர் வந்து ரோல் மாடலாக எடுத்துக்கல அப்படிங்கிறது அவர் வந்து இறுதியாக அறிவிச்சிருக்கார். இப்படிப்பட்ட நிலையில வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து அவருடைய அரசியல் செயல்பாடுகள் எல்லாமே தான் தமிழ் தேசியவாதி அல்ல, நான் வந்து சாதி ஒழிப்புக்காக மட்டும் போராடக்கூடிய அம்பேத்கர் பெரியார் அவர்களை எந்த ரோல் மாடலாக வைத்திருக்கக்கூடிய ஒரு ஆள் தான் என்பதாக தற்பொழுது வெளிப்படையாக சொல்லிட்டார். ஆனால் இவரை நம்பி இவரும் ஒரு தமிழ் தேசியம், இவரும் தமிழர்களுக்காக குரல் கொடுக்கக்கூடியவராக இருப்பார் என்ற அந்த நம்பிக்கை தகர்ந்து போயிருப்பதாக பலர் என்னிடம் தெரிவிச்சிருக்காங்க. நீங்கள் அதை எப்படி பாக்குறீங்க? இல்ல, உண்மையில வந்து திருமாவளவன் அவர்களோ விடுதலை சிறுத்தைகளை பொறுத்தவரை அவர்களுக்கு யாரையும் அவர்கள் தலைவரா வச்சு மதிக்கலாம். அந்த அவர்களின் தலைமைகளையும் அவர்கள் மூதாளர்களாக ஏற்றுக்கொள்றவை கூட நாங்கள் பெற மாட்டோம். அதுக்காக எங்களோட தலைவரை தான் நீங்க தூக்கி பிடிக்கணும் கட்டசி வந்தா நான் கேட்க மாட்டோம். ஏன்னா இது வந்து ஒவ்வொருத்த தனி மனித உணர்வு, இது அவையின உணர்வுகள், அதுகளுக்கு நாங்கள் பெற மாட்டோம். நீங்கள் அந்த முத்துக்குமரன் விடயம் சொன்ன நேரம் உண்மையிலே இதை நான் பதிவு செய்ய வேண்டிய விடயம் வந்து, முத்துக்குமரன் வீரச்சாவு நடந்த பின்னர் நான் தமிழ்நாட்டுக்கு வந்த நேரம் அந்த தமிழ்நாட்டு தலைவர்களின் தொடர்புகள் வந்து வன்னிக்கு துண்டிக்கப்பட்டுட்டது. ஒன்று போன் அணைக்கப்பட்டுட்டது அல்லது தொலைபேசி எடுக்கவில்லை. அந்த நேரத்துல வந்து திருமாவளவன் அவர்களோட வந்து என்ன பேச சொல்லி அவருடைய தொலைபேசி இலக்கம் நானும் என்னமோ 2 பேர் அங்க நின்றாங்க. அப்ப இவர் போய் போன் எடுக்கும் போது எடுக்கவில்லை. முத்துக்குமரன் அவர்களுடைய இறுதி நிகழ்வுக்கு நான் வந்து போயிருந்தேன். போய் அந்த குளத்தூர்ல அந்த இல்லத்துல இருந்து கடைசியா கொண்டு வந்து எரிக்கும் வரையும், அவருடைய வித்துடலை எரிக்கும் வரையும் அந்த ஊர்வலத்துல நான் கலந்து கொண்டேன். வீதிகள்ல இருந்த டீ பிளேட்டுகள் அடிச்சுடைச்சு, வீதி போஸ்டர் விழுந்த காங்கிரஸ் கட்சி ஏனைய கட்சிகளோட கொடிகள் எல்லாம் அறுத்தெறிஞ்சு கொண்டு இளைஞர்கள் வந்தவன். அந்த பேரணியில நானும் அந்த வித்துடலோட வந்து சேர்ந்து வந்தோன்று கேட்கல. நெடுமாறையா மற்ற ஏனைய கட்சியா நெடுமாறையா வைக்கோன்னு எல்லாரும் வந்து கொண்டு வந்தவன். அப்பதான் நான் திருமாவளவன் அவர்கள் அந்த அந்த பேரணிக்கு கண்டெடுக்கணும். உங்கள்கிட்ட நாங்கள் தொலைபேசி எடுத்தனாங்க, நீங்கள் எடுக்கவில்லை, இப்படி உங்களை பார்க்கணும் பேசணும், அங்கிருந்து தகவல் சொன்னவேன்னு சொல்லி முடியா சொன்ன ரோமும் நான் கொஞ்சம் பிஸியில இருந்துட்டேன், இந்த தொலைபேசி இலக்கம் இதுக்கு எடுங்கோ, நாளை காலை வந்து என்னை சந்திக்கலாம்னு சொல்லியிருந்தேன். அப்ப சரின்னு சொல்லி போட அடுத்த நாள் காலை நான் வந்து இங்க பல்லாவரம் பகுதியில தங்கி இருந்தேன். காலை வந்து போன் எடுக்க அதே நபர் போன் எடுத்தார். இப்படி அண்ணர் வந்து ஒரு 10 நிமிஷத்துல கூப்பிடுங்க, அவர் உங்களை பேச வைக்கிறோம்னு சொல்லி போட்டு அந்த 10 நிமிஷத்துக்கு பிறகு நான் தமிழ்நாட்டை விட்டு வெளியேறும் வரையும் போன் ஓஃப்ல தான் போனது. போன் எடுக்கவில்லை, தொடர்புக்கு வரவில்லை. இப்படியான வேலையெல்லாம் இந்த 2009 நேரத்துல வந்து திருமாவளவன் அவர்கள் நடந்து கொண்ட விடயம் இதுவரை கூட வந்து சரி மறப்போம் மன்னிப்போம் என்றுதான் நாங்கள் கடந்து சென்ற நாங்கள் இன்றைக்கு அது நினைவு கூடக்கூடிய மருந்த ஏன்னா ஒரு புனிதமான ஒரு இளைஞன் தமிழீழம் என்ற அந்த ஒற்றை கோரிக்கை எங்கட மண்ணுக்கும் முத்துக்குமரனுக்கும் என்ன சம்பந்தம்? சாதியோ மதமோ ஒன்றுமே இல்லை. தமிழன் என்ற ஒரு நம்பிக்கை, தமிழனுக்காக ஒரு நாடு அமைய வேண்டும், அந்த நாட்டுக்காக தன் உயிரை எங்கட முகம் தெரியாது, யாரையும் தெரியாது, தலைவரை சந்திச்சிருக்க மாட்டான் அந்த இளைஞன். தன்னுடைய குடும்பம் தன்னுடைய வறுமை எல்லாத்தையும் தாண்டி ஒரு இந்தியாவோட ஒரு தலைமை உள்ள இடத்துல போய் சாஸ்திரி பவான்ல போய் அந்த கடிதத்தை வீசி எறிஞ்சு போட்டு தனக்கு தானே தீயிட்டு கொளுத்துறான் என்றால் அந்த இளைஞன் வீரம் என்ன வீரம்! அப்படியான ஒரு தியாகி இந்த இடத்துல கூட நான் போய் ஆளோட தொடர்பு வரவே இல்லை. அடுத்த நாள் போனோம், வரவே இல்லை. நான் அங்க நின்றுட்டு மெட்டாக்களை எல்லாம் சந்திச்சுட்டு நான் அப்புறம் இங்க திரும்பிட்டேன். இங்க பிரான்ஸுக்கு நான் வந்துட்டேன். இதெல்லாம் உண்மையான சாட்சியம். இன்றைக்கு இந்த முத்துக்குமரன் இந்த வீரச்சாவு நிகழ்வு இந்த நினைவு நாள்ல நான் நின்று உங்களுக்கு சொல்றேன். இப்படியெல்லாம் நடந்தும்
நாங்கள் வந்து சமாளிப்போம், எல்லாரையும் சமாளிச்சு எல்லா கட்சிகளும் எல்லா இயக்கங்களையும் கொண்டுதான் எங்களோட விடுதலையை அடைய வேண்டும். அந்த நோக்கத்தோடு எல்லாரோடையும் தொடர்பு வச்சு எல்லாரோடையும் பேசினாங்க. ஆனால் எங்கட கொள்கைகள் அங்க நடந்த இனப்படுகொலைகள், கற்பழிப்புகள், இந்த அரசுகள் செய்கிற அடக்குமுறைகள், இந்த பயங்கரவாத தடை சட்டங்கள், அதுகளை பற்றி யாருமே பேசுவனமில்லை. ஆனால் தலைவர் என்ன செய்தார்? தலைவர் காதலுக்காக 14 பேரை சுட்டார். 2 விடயங்களைத்தான் இங்க வந்து அது ஒரு கொச்சப்படுத்துற விடயத்தை மடம் மாத்துகிறாரே தவிர இதெல்லாம் விடுதலை சார்ந்த பேச்சுக்கள் இல்லை. நிச்சயமாக தங்களுடைய இந்த விரிவான விளக்கமும் ஆதங்கமும் தமிழ்நாட்டு தலைவர்களுடைய அவர்கள் காதுகளில் சென்று சேரட்டும். இனியும் உலகில் உள்ள புலம்பெயர்ந்த தமிழர்களுடைய வாழ்க்கையில் இது போன்ற அனாவசியமான கருத்துக்களை தெரிவித்து விளையாடாமல் அவர்கள் இருக்க வேண்டும். இனி அவர்களுக்கு புலம்பெயர் தமிழர்களுக்கு என்ன செய்ய முடியும் என்பதை ஆக்கப்பூர்வமாக அவர்கள் சிந்திப்பதற்கும் ஒரு வாய்ப்பாக தங்களுடைய இந்த நேர்காணல் அமையட்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி. டிஎன்டிவி தமிழ் ஊடகம், தனித்துவமான தமிழ் ஊடகம்.